வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் ஆதரவு எங்கள் கதை பயணத்திற்கு புத்துயிர் தருகிறது. ஆனால் ஒரு விஷயம், பலர் வீடியோக்களை ரசித்து பார்த்துவிட்டும் சந்தா சேர்வதை மறந்துவிடுகிறீர்கள். அந்த ஒரு சின்ன அழுத்தம்தான் எங்களுக்கு இன்னும் சிறந்த கதைகளை உருவாக்க உத்வேகம் தரும். எனவே இப்போதே சந்தா சேர்ந்து எங்கள் குடும்பத்தில் இணையுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த வகை கதைகள் பிடிக்கும்? புதிய வடிவங்களில் கதைகள் வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இப்போது கதைக்குள் நுழைவோம். சிறு வேண்டுகோள், இந்த கதையை முழுமையாக ரசிக்க ஹெட்போன் அணிந்து கேளுங்கள். அப்போதுதான் அந்த கிராமத்து மண் வாசனையும் உணர்ச்சிகரமான காதலும் உங்கள் மனதை தொடும். ஊர் முழுவதும் கோவில் திருவிழா, எங்கும் கொடிகள், தோரணங்கள், பக்தி பாடல்கள். ஆனால் என் கண்கள் முழுவதும் ஊரின் எல்லையில் வந்து இறங்கும் பேருந்தின் மீதுதான். வெளியூரிலிருந்து என் மாமியார் மகள் செல்வி வருகிறாள். பல ஆண்டுகளுக்குப் பின் அவளை பார்க்கும் ஆவலில் இதயம் துடித்தது. பேருந்திலிருந்து இறங்கிய செல்வியை கண்டதும் என் மூச்சே நின்று போனது. நகரப் பழக்கம் அவளை மேலும் அழகாக்கியிருந்தது. என்ன மாமா, அப்படியே நின்றுட்டீங்க? பைக்கை எடுங்க, வீட்டுக்குப் போகலாம். அவள் சிரிப்புடன் சொன்னபோது அவள் கன்னத்தில் விழுந்த குழி என் மனதை கொள்ளையடித்தது. மறுநாள் திருவிழாவின் முக்கிய நாள். நானும் செல்வியும் ஊரைச் சுற்றி பார்க்க கிளம்பினோம். ராட்டினத்தில் ஏறியபோது பயத்தில் அவள் என் கையை இறுக்கிப் பிடித்து கொண்டாள். அந்த ஸ்பரிசம் என் உடலில் மின்னலை பாய்ச்சியது. அவளுக்கு பிடித்த இளஞ்சிவப்பு பஞ்சு மிட்டாய் வாங்கிக் கொடுத்தேன். சாப்பிடும்போது அவள் இதழில் ஒட்டிய சர்க்கரை துகள்கள் அவளது அழகை இன்னும் கூட்டின. ஒவ்வொரு கடையையும் ஆச்சரியமாக பார்த்து சிறு குழந்தை போல் துள்ளிக் குதித்த அவள் என் காதலை மேலும் அதிகமாக்கினாள். மீளிணைப்பு. மதியம் வெயில் சுடத் தொடங்கியதும் வீட்டின் பின்னாலிருந்த கிணற்றங்கரைக்குச் சென்றோம். அங்குதான் எதிர்பாராத திருப்பம் காத்திருந்தது. அடுத்த பகுதியில் நீச்சல் பயிற்சி எப்படி நெருக்கத்தின் எல்லையை தாண்டியது என்று பார்ப்போம். மாமா, எனக்கு நீச்சல் கத்துக் கொடுப்பீங்களா? இந்த தண்ணீரை பார்த்தால் குதிக்கத் தோணுது. செல்வியின் குரலில் ஏக்கம் தொனித்தது. கிணற்றின் படிக்கட்டுகளில் இறங்கி நின்றோம். பயத்தில் தண்ணீரை எட்டி பார்த்தவளைக் கண்டு சிரிப்பு வந்தது. பயப்படாதே, நான் இருக்கேன், கையை பிடிச்சுக்கோ. நான் அவள் கையை பற்றினேன். அவள் கைகள் மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தன. மெதுவாக தண்ணீருக்குள் இறக்கினேன். தண்ணீர் அவள் கழுத்து வரை வந்தபோது பயத்தில் சட்டென்று என் மார்போடு சாய்ந்து கொண்டாள். அந்த திடீர் ஸ்பரிசத்தில் என் மூச்சு ஒரு கணம் நின்றது. அவள் கூந்தலில் இருந்த மல்லிகை வாசம் ஈரத் தண்ணீருடன் கலந்து புதுவித மணத்தை தந்தது. மாமா, எனக்கு பயமாயிருக்கு, விடாதீங்க. அவள் என் தோளை பலமாக பிடித்து கொண்டாள். பயப்படாதே, என் கையை பிடிச்சிட்டு மெதுவா காலை உதை சொல்லி அவள் இடுப்பில் கை கொடுத்து தாங்கி பிடித்தேன். என் கைகள் அவள் மீது பட்ட அந்த நொடி அவள் உடலில் மெல்லிய நடுக்கம் பரவியதை உணர்ந்தேன். அவள் தத்தளித்து நீச்சல் பழக முயன்றபோது என் கைகள் அவள் மீது பட்டும் படாமலும் உரசின. அந்த உணர்ச்சியில் அவள் முகம் செந்தாமரை போல் சிவந்தது. மூச்சு முட்டுது மாமா, கையை விடுங்க, என்னவோ பண்ணுது. அவள் தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவள் கண்களில் தெரிந்த மிரட்சியும் வெட்கமும் கலந்த உணர்வு என்னை மெய்மறக்கச் செய்தது. கையை விட்டால் முங்கிடுவே செல்வி. நான் அவள் காதோரம் முணுமுணுக்க அவளால் என் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்தாள். அந்த நீலக் கிணற்று தண்ணீரில் எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய காதல் நீரோட்டம் தொடங்கியது. மீளிணைப்பு. கிணற்றிலிருந்து வெளியேறியதும் அடுத்த நாள் மாலை அவளை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றேன். அங்குதான் நடக்கப் போவது நம் இருவரின் வாழ்க்கையையே மாற்றும். அடுத்த பகுதியில் மரவள்ளி கிழங்கு தோட்டத்தின் அடர்த்திக்குள் நுழையலாம். மறுநாள் மாலை வெயில் தணிந்து இதமான காற்று வீசியது. வா செல்வி, நம்ம தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு எடுக்கிறார்கள், போய் பார்க்கலாம் என்று அவளை அழைத்துச் சென்றேன். அடர்த்தியாக வளர்ந்திருந்த பச்சை பசேல் என்ற செடிகள் அவளுக்கு புதுமையாக இருந்தன. செடிகளின் உயரமும் அடர்த்தியும் அவளுக்கு ஒரு விதச் சிலிர்ப்பை தந்தன. நான் ஒரு செடியின் அடியில் மண்ணை தோண்டி கிழங்கை வெளியே இழுத்தேன். திரட்சியாகவும் நீளமாகவும் இருந்த அந்த கிழங்கைக் கண்டு செல்வியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அம்மாடி, இவ்வளவு பெருசா? நான் பார்த்ததே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் அதை தொட்டு பார்த்தாள். நான் அவள் முகத்தை ஊடுருவி பார்த்து குறும்புச் சிரிப்புடன் சொன்னேன், எல்லாம் உனக்காகத்தான் செல்வி, இதெல்லாம் உனக்குத்தான். என் வார்த்தைகளில் இருந்த இரட்டை அர்த்தத்தை புரிந்து கொண்டவள், போங்க மாமா, நீங்க ரொம்ப கெட்டுப் போயிட்டீங்க என்று சொல்லி திரும்பி ஓட முயன்றாள். நான் சட்டென்று அவள் கையை பற்றி தடுத்தேன். அந்த அடர்ந்த செடிகளுக்கு நடுவே நாங்கள் மட்டுமே. ஏன் செல்வி, உன் மாமா மேல் உனக்கு ஆசையில்லையா என்று கேட்டபடி இன்னும் நெருங்கினேன்.
சருகுகள் எங்கள் மீது உரசி ஓர் இசையை எழுப்பின. அவள் என் மார்பில் சாய்ந்து கொண்டு சொன்னாள், ஆசை இல்லாமலா இவ்வளவு தூரம் வருவேன்? ஆனால் நீங்க செய்வது... நான் அவள் முகத்தை ஏந்தி பிடித்து, நான் என்ன செய்கிறேன் என்று காதோரம் கேட்டேன். அவள் உடல் சிலிர்த்தது. யாராவது வந்திடப் போறாங்க, கையை விடுங்க, முணுமுணுத்தாள். ஆனால் அவள் கைகள் என் சட்டையை இன்னும் பலமாக பற்றி கொண்டன. அந்த தோட்டத்தின் மண்வாசனையும் அவள் கூந்தலின் மல்லிகை மணமும் ஒன்றோடொன்று கலந்து அந்த மாலையை வெப்பமாக்கின. மீளிணைப்பு. ஆனால் நெருக்கத்தின் உச்சியில் செல்வி திடீரென்று என்னை தள்ளி விலக்கினாள். அவள் முகத்தில் ஒரு புதிய தெளிவு. அவள் என்ன சொல்லப் போகிறாள்? அடுத்த பகுதியில் காத்திருப்பின் வாக்குறுதி மற்றும் புனிதமான முத்தம். அந்த நிசப்தமான தோட்டச் சூழலில் என் நெருக்கத்தால் செல்வியின் மூச்சு வேகமானது. நான் அவள் கைகளை பற்றியபடி அவள் கண்களை ஆழமாக பார்த்தேன். காதலும் காமமும் கலந்த அந்த தருணத்தில் அவள் மெதுவாக என் பிடியிலிருந்து விலகி என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவள் முகத்தில் இப்போது ஒரு முதிர்ச்சியும் தெளிவும் தெரிந்தது. மாமா, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க? உங்க மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு புரிகிறது. நமக்கான ஈர்ப்பு எனக்கும் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் இப்படியே இங்கே நடந்திடக்கூடாது. எனக்கு இன்னும் சில கனவுகள் இருக்கு என்றாள். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போதான் என் பட்டப்படிப்பு முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வருடம் மட்டும் எனக்காக காத்திருங்க. நான் நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு பிறகு நம்ம விஷயத்தை முறைப்படி பெரியவங்க கிட்ட சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம். நமக்கான உறவுக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்ச பிறகு நீங்க எதை நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுவரை நமக்கிடையே இந்த அழகான தூரம் இருக்கட்டும். அவள் மிகத் தெளிவாகச் சொன்னாள். அவளது வார்த்தைகளில் இருந்த நேர்மையும் குடும்பத்தின் மீதான மரியாதையும் என்னை வியக்க வைத்தது. சரி செல்வி, உன் இலக்குதான் எனக்கு முக்கியம். நீ சொல்ற மாதிரி ஒரு வருடம் இல்லை, எத்தனை வருடம் வேண்டுமானாலும் உனக்காக காத்திருப்பேன். நான் உறுதியுடன் சொன்னேன். என் பதிலை கேட்டு அவள் முகம் மலர்ந்தது. மகிழ்ச்சியில் அவள் கண்கள் கலங்கின. அந்த ஆறுதலுக்காகவும் என் புரிதலுக்காகவும் அவள் மெதுவாக முன்வந்து என் நெற்றியில் அழுத்தி ஒரு முத்தத்தை பதித்தாள். மீளிணைப்பு. அந்த ஒற்றை முத்தம் 1000 அர்த்தங்களைச் சொன்னது. தவிப்பு அடங்கி எங்கள் காதலில் புனிதமான நிம்மதி பரவியது. இருட்டிய தோட்டப்பாதையில் ஒரு வருட காத்திருப்பின் இனிமையோடு கைகோர்த்து வீட்டை நோக்கி நடந்தோம். கதை முடிந்ததா? இல்லை. அந்த ஒரு வருடத்திற்குள் என்ன திருப்பங்கள் வரும் என்பதை அடுத்த தொடரில் பார்ப்போம். கதை முற்றும் இப்பகுதிக்கு. நன்றி.